ரெண்டே ரெண்டு காரணம் தான் நான் ஏற்கனவே சொன்னது. ஒன்று, அவர் பிறந்த சமூகம். இன்னொன்று வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சது. விஜய் கட்சி ஆரம்பிக்கலன்னா இவரை மன்னிச்சு விட்டுருப்பாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சார், அதுக்கு என்ன செய்வாங்க, சிறுபான்மை மக்கள் வாக்கெல்லாம் வந்து அந்த பக்கமாக திரும்புது. அப்போ வந்து அந்த பக்கம் திரும்பாமல் இந்த பக்கம் வாங்க, இதுதான் ஒரிஜினல் கடை, இதுதான் ஐஎஸ் முத்திரை குத்திரை கடைன்னு எப்படி சொல்றது? அப்போ நாங்கள் தான் வந்து ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணுவோம், நாங்கள் தான் ரொம்ப கேவலமாக திட்டுவோம், நாங்கள் தான் ரொம்ப கடுமையாக திட்டுவோம் சொல்லி கிளம்பும்போது அது ஓகே, இவங்க தான் வருவாங்களோ நினைக்கிறேன். அப்படி நடக்க போகுது, அடிச்சு காட்டுன்ற மாதிரி. அதே தான். ஆனால் மக்கள் அப்படி நினைப்பது இல்லைங்கிற புரிஞ்சுக்க முடியுறாங்க. இவர்களுடைய சிறுபான்மை மக்கள் வாக்கு இவர்கள்ட்ட வெளியேறுதுன்னா அதற்கான காரணம் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பு அல்ல. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கான காரணம் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக தாங்கள் பயன்படுத்த மட்டும் பட்டுக் கொண்டிருக்கிறோம், நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆதங்கம். அதன் மூலமாக ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பவரை விட கிறிஸ்தவருக்கே நம்ம வாக்களிச்சிருவோங்கிற அந்த ஒரு சென்ஸ் தான் காரணமா இருக்குது தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு வாக்கு விழும்ல, அந்த மாதிரி தான் காரணமே தவிர இதுக்கு வந்து தீர்ப்புகள் காரணம் இல்லை. இவங்க வந்து அக்கா பிரியங்கா காந்திலாம் அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் யார் நீதியரசர் யாருன்னே தெரியாது, அது என்ன கேஸ்னுமே தெரியாது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பயங்கரமான இந்து அவங்க தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ராம்லீலா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மன்மோகன் சிங் எல்லாமே தீபாவளி காட்டி பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஏதோ ரெண்டு பொம்மைகளுக்கு இவருடைய கணக்கில் புரியுங்களா, அங்கெல்லாம் உட்காந்து தீபாவளி காட்டிட்டு இருந்தவங்க தான். அப்ப அந்த பக்கம் போனா ஓட்டுக்காக என்ன போய் செய்வாங்கன்னு தெரியும், இந்த பக்கம் போய் அவங்க வந்து டிஎம்கே கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். நமக்கு இன்னைக்கு இந்தியாவிலே வந்து காங்கிரஸ் கட்சியை போனா போதுன்னு அரவணைச்சிருக்கக்கூடிய ஒரே கூட்டணி இயக்கம் வந்து திமுக மட்டும்தான். ஆம் ஆத்மிலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து வேற யாருமே அவங்களை சேர்த்துக்கவே இல்லை. வந்து சிவசேனா வரைக்கும் தனியாக கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இவங்களை யாருமே சேர்க்கல. அப்போ காங்கிரஸ் கட்சி எல்லா கூட்டணி கட்சியெல்லாம் கைவிடப்பட்ட இந்தி கூட்டணியே இல்லாமல் வந்து துண்டு துண்டா இருக்க முடியல, திமுக மட்டும் தான் ஆதரிச்சு. அதனால திமுக என்ன செய்வாலும் சொல்லுவோம், என்ன சொன்னாலும் செய்வோங்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க. அதனால போனாங்க தவிர இம்பீச்மெண்ட்டுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது போல 100 பேர்கிட்ட கேட்டது போல இம்பீச்மெண்ட்டுக்கான காரணம் ஒன்று சொல்லணும்ல, அதை சொல்லலை. சரி, இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து இவர் நீதியரசர் காரணமாக தான் இவருடைய தீர்ப்பை உத்தரவை அப்படியே வந்து என்டார்ஸ் பண்ணி அது 2 நீதிபதிகள் கொண்டு சொன்னாங்கல்ல, அப்ப அவங்க மேல நடவடிக்கை. அப்ப இது வந்து நீதிமன்றத்தை நீதிபதிகளை அச்சுறுத்துறதுக்கான ஒரு முயற்சி. நம்ம வந்து என்ன சொல்றாங்க, வழக்கமா வந்து ஏடிஎம்கே இப்படி டிஎம்கே இப்படி சொல்றாங்க. மார்க்கண்டேய கட்சி அவர்கள் வந்து திமுக ஆட்சியில் நீதிபதிகள் நியமனம் பற்றியும் அதிமுக ஆட்சியில் நீதிபதிகள் நியமனம் பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர். அதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு தெரியும்.